Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற டாபிக் எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, அதாவது வீட்டிலேயே நீங்க எடுக்கக்கூடிய யூரின் டெஸ்ட்ல வரக்கூடிய லைட்டான கோடு, அதாவது ஃபைண்ட் லைனை பத்தின டவுட்ஸ் தான் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஃபைண்ட் லைன்னா என்ன, நெகட்டிவ் பிரெக்னன்சி டெஸ்ட்னா என்ன, பாசிட்டிவ் பிரெக்னன்சி டெஸ்ட்னா என்ன, இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாசம் பிரெக்னன்சிக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோல வந்து கிளியர் ஆக போகுதுங்க. ஏன்னா பிரெக்னன்சி டெஸ்ட் பத்தின டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கு. ஸோ கமெண்ட் செக்ஷன்லயும் சரி, வாட்ஸ்அப்லயும் சரி நிறைய பேர் கேட்டுட்டே வந்து இருக்காங்க. ஸோ அதை பத்தின டவுட்ஸ் தான் இந்த வீடியோல வந்து ஃபுல்லா வந்து நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம எந்த பிரெக்னன்சி கிட் வந்து நீங்க யூஸ் பண்ணா சரியான ரிசல்ட் வந்து கிடைக்குங்கிறதையும் இந்த வீடியோட லாஸ்ட்ல வந்து நான் வந்து சொல்ல போறேன். ஸோ இந்த மாசம் பிரெக்னன்சி எதிர்பார்க்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா வந்து பாருங்க. அப்பதான் நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் கூட உங்களுக்கு வந்து புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரெக்னன்சி கிட்ல நீங்க செக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடு நல்லா டார்க்காகவும் ஒரு கோடு வந்து பாத்தீங்கன்னா லைட்டாகவும் இருந்தா நம்ம பிரெக்னன்சின்னு வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே வந்து இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரெக்னன்சி டெஸ்ட் கிட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க செக் பண்றதுக்கு முன்னாடி உங்க பீரியட்ஸ் டேட்டு 2ல இருந்து 3 நாளாவது தள்ளி போயிருக்கா அப்படிங்கறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க வந்து செக் பண்ணுங்க. அப்படி நீங்க பீரியட்ஸ் தள்ளி போய் தான் நீங்க செக் பண்றீங்க அப்படின்னா ஃபைண்ட் லைன், அதாவது ஒரு கோடு நல்லா டார்க்காகவும் ஒரு கோடு வந்து பாத்தீங்கன்னா லைட்டாகவும் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா திரும்பவும் அகைன் வந்து பாத்தீங்கன்னா 3 to 5 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது 3ல இருந்து ஒரு 5 டேஸ் கழிச்சு அகைன் நீங்க செக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்க, அதாவது 2 கோடுமே நல்லா டார்க்கா விழுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. சிலருக்கு பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் தள்ளி போக முன்னாடியே சில சிம்டம்ஸ் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிச்சு சிஸ்டர், ஸோ அதனால முன்னாடியே நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணலாமா, அதாவது பீரியட் டேட்டுக்கு முன்னாடியே பிரெக்னன்சி டெஸ்ட் வந்து நாங்க பண்ணலாமா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேக்குறாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா பண்ணலாம். அது எப்படி பண்றதுன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப 20ஆம் தேதி உங்களுக்கு பீரியட் வரப்போகுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4 நாள் முன்னாடியே சிம்டம்ஸ் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு, ஒரு 5 நாள் முன்னாடியே 4 நாள் முன்னாடியே சிம்டம்ஸ் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அதே 20th அன்னைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிரெக்னன்சி கிட் வந்து செக் பண்ணி பார்த்தரலாம். என்னோட இப்ப 3rd பிரெக்னன்சில வந்து நான் இருக்கேன் இல்லையா, சோ இந்த பிரெக்னன்சி அப்ப நான் கிட் செக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் வந்து நான் பார்த்தேன். அதாவது ஜூலை 24 எனக்கு லாஸ்ட் பீரியட். நான் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 24 வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி கிட் வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன். அப்பமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டார்க் லைன் 2 கோடுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் இதில் சொல்ல வர முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதே மாதிரி ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி 5 நாள் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதே டேட்டில் கூட நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் வந்து கிட்டு செக் பண்ணி வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஃபைண்ட் லைன்னா என்னது, நெகட்டிவ் ப்ரெக்னன்சி டெஸ்ட்னா என்னதுன்னே தெரியாமல் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் லைன்னா என்ன, அதாவது நீங்கள் ப்ரெக்னன்சின்னு உறுதிப்படுத்தக்கூடிய அந்த லைட்டான கோடு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கிட்ல வந்து நீங்க செக் பண்ண போறீங்க, யூரினை ஒரு 3 சொட்டு விட்டு செக் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த பிரெக்னன்சி கிட்ல வந்து பாத்தீங்கன்னா CTங்கிற 2 லெட்டர் வந்து இருக்கும். அதுல Cங்கிற லெட்டருக்கு நேரா வரக்கூடிய லைன் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே டார்க்கா தான் வந்து விழும். அதாவது நீங்க பிரெக்னன்ட் ஆகி இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி அந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா டார்க்கா தான் விழும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா Tங்கிற லெட்டருக்கு நேரா ஒரு கோடு வந்து வரணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கிறத வந்து, அதாவது நீங்க பிரெக்னன்டா இருக்கீங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த ஒரு லைன். Tங்கிற லெட்டருக்கு நேரா இருக்கக்கூடிய லைன் வந்து பாத்தீங்கன்னா C அளவுக்கு டார்க்கா இல்ல, பட் கொஞ்சம் லைட்டா வந்து பிங்க் கலர்ல வந்து இருக்கு. லைட்டா எனக்கு வந்து தெரியுது. ஆனா ஒரு 15 நிமிஷம் கழிச்சு செக் பண்ணா கூட, அதாவது ஒரு 15 நிமிஷம் கழிச்சு அதை திரும்பவும் பார்த்தா கூட, அந்த கிட்ட பார்த்தா கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த கோடு மறையாம அப்படியே இருக்கு அப்படின்னா அது பாசிட்டிவ் ரிசல்ட் தான். பட் அந்த கோடு லைட்டான கோடா வந்து இருந்துச்சு, பட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு, அதாவது வித்தின் செகண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த கோடு மறைஞ்சிருச்சு. ஒரு 5 நிமிஷம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கண்ணில் காமிச்சிட்டு மறைஞ்சிருச்சு. அடுத்த நாளும் பார்க்கும்போது அந்த கோடு வந்து இல்ல, ஒரே ஒரு லைன், அதாவது Cங்கிற லெட்டருக்கு நேரா ஒரே ஒரு லைன் தான் இருக்கு அப்படின்னா அது நெகட்டிவ் பிரெக்னன்சி டெஸ்ட். இல்ல எனக்கு 2 லைனுமே நல்லா டார்க்கா விழுந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு அது பாசிட்டிவ் டெஸ்டா தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா Cங்கிற லெட்டருக்கு நேரா இருக்கிற லைன் நல்லா டார்க்காவும்
டி லெட்டருக்கு நேராக இருக்கிற லைட்டாகவும் எனக்கு இருக்கு. ஒன்றுல இருந்து 2 நாள் கழிச்சு பார்க்கும்போது கூட அந்த லைட்டான கோடு அப்படியே வந்து இருக்கு அப்படின்னா அது பாசிட்டிவ் ரிசல்ட் தான். இதை எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீக்லி பாசிட்டிவ் டெஸ்ட்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு லைட்டாக தெரியுது அப்படின்னா அது பாசிட்டிவ் தான். ஆனால் ஒரு 3லேருந்து ஒரு 5 நாள் கழிச்சு அகைன் நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடுமே நல்லா வந்து டார்க்காக விழுந்துடும். ஸோ வெயிட் பண்ணி பார்த்து உங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டை வந்து நல்லா வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு கிளியரான ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நெகட்டிவ் ப்ரெக்னன்சி டெஸ்ட்னா என்ன, ஃபைண்ட் லைன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி வந்து நான் சொல்ல போகிறேன். அதாவது கிட்ட பத்தி நான் வந்து சொல்ல போறேன். கிட்ல என்ன இருக்கு, நம்ம வந்து எல்லாருமே வந்து புவரான பீப்புள், நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய்க்குள்ள இருக்கிற ஒரு கிட் வந்து நம்ம வந்து வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி 50 ரூபா 55 ரூபா இருக்கிற அந்த கிட் வாங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா சில கிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே கலர்ல ஒயிட் கலர்ல வந்து இருக்கும். சில கிட் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட்டு பிங்க் கலந்த மாதிரி வந்து இருக்கு. ஸோ அந்த நார்மலான ரேஞ்சில் இருக்கக்கூடிய இந்த 2 கிட்ட பத்தி தான் நான் வந்து இப்போ பேச போறேன். அதுக்கு அதிகமான ரேஞ்சிலலாம் இருக்கு. ஸோ இந்த 2 கிட்ட பத்தி மட்டும் நான் வந்து சொல்றேன். அதாவது ஒயிட் கலர்ல மட்டும் இருக்கிற இந்த கிட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு HCG ஹார்மோன் கம்மியா இருக்கிற நிலையில, அதாவது சீக்கிரமா நீங்க டெஸ்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கோடை வந்து லைட்டா தான் வந்து காமிக்குது. இது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நடந்த விஷயம். ஸோ அகைன் நான் என்ன பண்ணேன்னு வந்து பாத்தீங்கன்னா இது பிரெக்னன்சியா சிஸ்டர் அப்படின்ற ஒரு கன்ஃபார்ம் இல்லாத மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணாங்க. ஸோ உடனே வந்து பாத்தீங்கன்னா நான் செக் பண்ண கிட்ட வந்து அவங்களுக்கு போட்டோ சென்ட் பண்ணி விட்டேன். அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா உடனே அந்த கிட்ட வாங்கி செக் பண்ணிட்டு எனக்கு போட்டோ சென்ட் பண்ணி விட்டாங்க. அந்த கிட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 கோடுமே நல்லா டார்க்கா வந்து விழுந்துருந்துச்சுங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஃபீல் பண்ணாங்க. உங்களால தான் சிஸ்டர் நான் வந்து இந்த கிட்ட வாங்கி நான் வந்து செக் பண்ணேன், எனக்கு இந்த ஹாப்பினஸ் கிடைச்சிச்சு அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இல்லைன்னா நான் வந்து நெகட்டிவ்னே நினைச்சிருப்பேன், எனக்கு நான் பிரெக்னெண்டா இல்லைன்னே நினைச்சிருப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. ஸோ இந்த விஷயத்த உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ பிரெக்னன்சி கிட் வாங்கும் போது இந்த மாதிரி கிட்டா வாங்கி நல்ல கிட்டா வாங்கி செக் பண்ணி பாருங்க, கரெக்டான ரிசல்ட் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.